जरा जन्म विनाशाय देह சுத்திகராய திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய் பயிற்சி என்பது நமக்கு செப்டம்பர் 13 நிகழப்போகிறது. ஏன்னா செவ்வாய் மிக முக்கியமான ஒரு கிரகம். நவகிரகங்களிலேயே சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் செவ்வாய் தான். ஏன்னா மனிதன் ஒரு எனர்ஜெட்டிக்காக வாழணும், இந்த பூவுலகத்தில் அவர் ஒரு சக்தியாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு டெஃபினட்டாக செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் மோஸ்ட் ஒரு மார்ஸ் இஸ் நத்திங் பட் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன். அப்படி ஒரு பண்ணக்கூடியது, ஒரு ஆளுமை, ஒரு ஆற்றல், ஒரு வீரம், ஒரு தீரம், ஒரு அற்புதமான ஒரு கமாண்டிங் பவர்ஸ் கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏன்னா செவ்வாய் ஒவ்வொரு வீட்டில் வரும்போது 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது பல வகையான மாற்றங்கள் ஏற்படுத்தும் 12 ராசிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே உங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய செவ்வாய் தான். இப்போ திடீர்னு ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து இஸ்ரேல் பாலிஸ்தான் வார்லேருந்து எல்லா வார்ஸ் வர்றதுக்கு காரணம் செவ்வாய் தான். ஏன்னா அது பிளானெட் ஃபார் வார். அதாவது ஒரு யுத்தங்கள் நடக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தில் சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் நடக்கிறதுக்கு, ஊர் பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு வாதங்களை தரக்கூடியது முக்கியமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது உலகத்தில் பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லாவிட்டாலும் மனிதனுக்கு மிகப்பெரிய தொல்லைகள். முக்கியமாக சொல்லக்கூடிய நம்ம ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தினுடைய அளவு செவ்வாய் பலமாக இல்லாத போது குறைஞ்சி போயிடும். ஸோ ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு இப்போ அனீமியா பேஷண்ட்ஸுக்கு செவ்வாய் பலமாக இல்லைன்னா பிரச்சனை வரும், கோச்சார ரீதியாக மாறும்போது. அதனால தான் சிவப்பணுக்களை உருவாக்கக்கூடியது, ஒரு வீரத்தை, ஒரு தீரத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பிளானெட்னா அது நத்திங் பட் மார்ஸ். அந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு ஒவ்வொரு ராசியிலும் மாறும்போது அதனுடைய அளவுகள், அதனுடைய தாக்கங்கள் 12 ராசிகளுக்கு பல வகையில் கொடுக்கும். அதாவது இப்போ நமக்கு செப்டம்பர் 13 வரை கன்னி ராசியில் இருந்திருக்குது செவ்வாய். பல தொந்தரவுகள் உலகத்தை கொடுத்துட்டு, சிம்மத்தில் இருக்கும்போது கேத்தோடு இன்னும் தொந்தரவுகள் கொடுத்துருக்குது. அடுத்து நமக்கு இப்போது துலாம் ராசியில் கால் எடுத்து வைக்கிறார் செவ்வாய். துலாம் ராசியில் நமக்கு அக்டோபர் 27 வரை இருப்பார். செப்டம்பர் 13 அக்டோபர் 27 வரை 27 வரை செவ்வாய் நமக்கு துலாமில் இருக்க போகிறார். இந்த துலாமில் செவ்வாயினால ஃபஸ்ட்டு துலாம் ராசின்னு நம்ம பார்க்கும்போது அது தராசு, பேலன்ஸு, அந்த இடத்துக்கு செவ்வாய் வருகிறார். அப்போ வரும்போது நமக்கு எத்தகையான மாற்றங்கள் 12 ராசிகளுக்கு ஏற்பட போகிறது, எத்தகையான யோகங்களை தரப்போகிறார். ஏன்னா செவ்வாய்ன்னா சாதாரண யோகம் கிடையாது, ருச்சிக்க யோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லாமல் அவர் நீச்சமடை கொடுத்து கடக ராசியில், உச்சமடை கொடுத்து மக்கர ராசியில், ஆட்சி பலம் பொருந்திய வீடுகள்னு பார்த்தோம்னா அது மேஷம், விருச்சிகம். ஆக மேஷத்தில் வலிமை இருந்தாலும் செவ்வாய் பூமிக்காரக்கனாக இருக்கிறதுனால பூமி மூலமாக பயங்கரமான தனலாபங்களை பெறுவார்கள். செவ்வாயில் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும் பிறந்தருளும் ராஜயோகம், அதாவது பயங்கரமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். அதுபோலே செவ்வாய் இருந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நாயகனாக வலம் வருவான். அதுபோலவே செவ்வாய் நீச்சமடைந்தால் சொந்த பந்தங்களில் பல பிரச்சனைகள் சந்திப்பான். இந்த மாதிரி செவ்வாயினுடைய கான்செப்ட் என்று மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுது. ஆக 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்க நிலைகள் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து எப்படி ஒரு யோகங்கள் இந்த 43 நாள் 45 நாள் கொடுக்க போகிறார் என்றது நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அலசுவோம். வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எத்தகைய மகத்தான நன்மைகள் அள்ளித்தரப்போகிறது. காரணம் என்றால் கடக லக்னம், சிம்ம லக்னம் நம்ம தனியாக பார்க்க வேண்டியிருக்கும். காரணம் என்றால் அந்த லக்னத்துக்கு அந்த ராசிகளுக்கு யோகக்காரனாக விளங்கக்கூடியவன் செவ்வாய். அதனால தான் அவன் பூமிக்காரக்கனாக இருக்கிறதுனால செவ்வாய் அவங்க சிம்மராசியில் பிறந்தவங்களாகட்டும், கடகராசியில் பிறந்தவங்களாகட்டும், நிறைய பூமிகளும் சொத்துகளும் பூமி மூலமாக மிகப்பெரிய வியாபாரங்கள், மிகப்பெரிய ஒரு ஆதாயங்கள் அடையக்கூடிய நிலை என்பது அவங்களுக்கு ஏற்படுகிறது. அவங்களுடைய டோட்டல் எசெட்ஸு லேண்ட்ஸ் மேல் தான் இருக்கும்.
அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மேல் தான் அதிகமாக இருக்கும். காரணம் அந்த லக்னாதிபதிக்கு யோகம், அந்த லக்னத்துக்கு ராசிக்கு யோகமே செவ்வாய் தானே. ஸோ செவ்வாய் பூமி புத்திரனாக இருக்கிறதுனால அவர் வந்து என்றென்றும் எல்லா இடத்துல வந்து இடங்களை வாங்கி குவியக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது அவங்களுக்கு ஏற்படுகிறது. அது பூர்வ புண்ணியத்தின் வழியாக பெறக்கூடிய அமைப்பு என்பது அந்த லக்னங்களை பிறக்கிறதுக்கு, அந்த ராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு ஒரு புண்ணியம் வேணும் என்பது. அதாவது கடக லக்னத்தில் பிறக்கும்போது தாய் வர்க்கத்துக்கு நிறைய புண்ணியங்களை செய்துவார்கள். பெண் வர்க்கத்துக்கு நிறைய புண்ணியங்களை செய்ததுனால தான் ஏற்படக்கூடியது கடக லக்னத்தில் பிறப்பாங்க. சிம்ம லக்னத்தில் பிறக்கும்போது ஊர்லேயே நல்லவங்களாக இருந்து அல்லது ஊருக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருந்து தந்தை வர்க்கத்துக்கு, இந்த ரெண்டு சிவனுடைய சக்தியோட ராசிகள் இல்லையா, அதனால தந்தை வழியாக நிறைய உறவுகளை வந்து நல்லா அரவணைத்து அவங்களுக்கு இந்த சிராதாதி கர்மங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த புண்ணிய பலனாக கிடைக்கக்கூடியது இந்த லக்னத்தில் பிறப்பு என்பது. ஆனால் கொடுமை என்னன்னு, இந்த ரெண்டு லக்னத்தில் பிறந்தவங்க தாய் தந்தைன்னு விட்டு தூரமாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து பர்டிகுலர்லி கடக லக்னத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் யோகா இருக்க 4, 9 குடைவனை வர்றதுனால, 5, 10 குடைவனை வர்றதுனால கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட அம்மா ஸ்தானம் தான் மேலோங்கும். ஏன்னா தாயார் நிலை லக்னம் கடக லக்னம் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்ததுனால. அது போலவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தையோட அரவணைப்பு வராது. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு, ராசியில் பிறந்தவங்களுக்கு அரவணைப்பு இருக்கலாம், லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அரவணைப்பு வராது. 4, 9 நிறைய பெரிய பெரிய பிரபல ஜாதகங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 வயசு வரதுக்குள்ளே தாய் தந்தையின் விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். ஒன்று அவங்க தாய் தந்தை இல்லாத ஒரு அவல்நிலை என்பதை கூட ஏற்படலாம். இது போன்ற நிலைகள் நிறைய அந்த லக்னத்தில் வந்து யோகக்காரக்கன் செவ்வாய் கொடுக்கக்கூடிய விலை. செவ்வாய்னா சேதம் தானே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ யோகமாக இருந்தாலும் சேதத்தை ஏற்படுத்துவாள். அதுன்றது தான் அங்கே பொருளாகிறது. ஏதோ ஒரு வகையில் குறை வந்து நமக்கு தரும். இப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை நம்ம பார்க்கும்போது 3ல் இருக்கின்ற செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து 9வது இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால எதிர்பார்த்தானே பாக்கியங்கள் என்பதை தேடி வரும். அதே நேரத்தில் 3 கூடியவனும் 9ஐ பார்க்கறதுனால எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு விடாமுயற்சியோட சாதிக்கணும் என்ற வெறியோட நீங்கள் வந்து துடிப்பாக செயல்படுவீர்கள் என்ற மாற்று கருத்து இல்லை. அதனால்தான் வெற்றி என்பது வந்து வெற்றி வாகை சூடுவது என்பது ரொம்ப எளிதான காரியம். 9வது இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது பாக்கியத்தை தந்தை மூலமாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கிறது. 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறது என்பது எதிர்களை துவம்சம் பண்ணுவான், எதிர்களை ஒழித்து விடுவார்கள். ஆக சித்ரு ரோகணங்கள் மேலோங்காத அளவுக்கு செவ்வாய் வந்து அந்த இடம் அவருக்கு உச்சஸ்தான பலமாக இருக்கிறதுனால அந்த சித்திரங்களை வந்து நசிப்பிக்கக்கூடிய நிலை என்பதை. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தையும் தன்னுடைய 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் எதிர்பாராத ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும். அப்படின்ற சிம்மராசிகளுக்கு தொழில் ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது எதிர்பாராத தனயோகத்தை அள்ளித்தருவன்றது உறுதியாக நம்ம சொல்லலாம். ஆமாம், சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை நமக்கு வந்து செவ்வாய் வந்து நமக்கு 4, 9 குடைவனாக வருகின்றான். 4ஆம் இடம் என்றது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம். 9வது இடம் என்பது பித்ருஸ்தானம், தர்மஸ்தானம். ஆக செவ்வாய் 4, 9 குடைவனாக வர்றதுனால இந்த பூமிக்காரக்கன் ஆகிய செவ்வாய் இவங்களுக்கு யோகமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய அரண்மனைகளை போன்ற வீடுகள் கட்டுவது அல்லது அவங்களுக்கு வந்து நிலங்கள் மூலமாக ரியல் எஸ்டேட் மூலமாக எங்கே சென்றாலும் இப்போ நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு துபாயில் ஒரு வீடு இருக்குது, சிங்கப்பூரில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் இந்த செவ்வாய் வந்து நல்ல பலமாக இருந்திருக்கும். நல்ல அதாவது வர்க்க பலம் நல்ல பவர்ஃபுல்லான நிலையில் இருக்கும்போது மாறிவிடும் யோகம் என்பது. அதுதான் நிறைய பேருக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதில்லை. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இப்போ இதே செவ்வாய் வந்து இப்போ சித்திரையில் இருக்குது, தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ இந்த சித்திரையில் வந்து இப்போ அதாவது நமக்கு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இப்போ சித்திரையில் இருந்தால் ஒரு பலனை, சுவாத்தியில் இருந்தால் ஒரு பலனை, விசாகத்தில் இருந்தால் ஒரு பலன், இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். அதுதான் பூர்வ புண்ணிய கர்மான்றது அங்கே தான் செயல்படும். அது நிறைய பேர் சும்மா நம்ம எடுத்தாவே இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது, இந்த ராசியில் இருக்குது, இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நான் கணக்கு பண்ணுது. அந்த நட்சத்திரத்தில் மாறுவது என்பது தான் கர்மா. அந்த நட்சத்திரத்தில் மாறும்போது அந்த யோகம் மாற்றிவிடும். அந்த எங்கே சூக்ஷ்மமாக நமக்கு கர்மா வந்து வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் எடுத்துக்கொண்ட விதம், அந்த சாரம் எடுத்துக்கொண்ட விதத்தில் தான் கிரகம் போய் உட்காந்துக்குது அப்படின்னும் போது. இப்போ செவ்வாய் வந்து பலமாக இருக்குது. இப்போ செவ்வாய் வந்து சித்திரையில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது நெருப்பு கோள்.
அப்போ நெருப்பு சம்பந்தமான ஆபத்துகள் உலகத்தில் நிறைய நடக்கும். நெருப்பு சம்பந்தமான யுத்தங்கள், வார்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் பூமி சம்பந்தமான பூமிக்காரக்குன்னு பூமி சம்பந்தமான அதாவது விளைவுகள் நிறைய நடக்கலாம். அதாவது பூகம்பங்கள் ஏற்படலை, எர்த்குவேக்ஸ். நான் சொல்கிறது முண்டேன்னு சொல்கிறேன், வேர்ல்டு வைடு. அதாவது உலகியல் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அத்தகையான பாதிப்பு கொடுக்கும். அதாவது செவ்வாய் எங்கிருந்தாலும் உலகத்தில் வந்து எல்லாம் நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக தான் இருக்கும். அதனால அது செவ்வாய் வந்து இப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கும்போது அந்த ஒரு நிலை என்பதை ஏற்படுத்திக்கிறது சித்திரையில் இருக்கிறதுனால. அதே நீங்கள் சித்திரையிலேருந்து சுவாதிக்கு மாறிச்சு ராகு நட்சத்திரம், மருத்துவத்தில் கோளறு முடிகள் நடக்கும். திடீர்னு வரும் மருத்துவமனைகள் சிக்கலாகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த செவ்வாய் எங்கே இருந்தது நமக்கு சித்திரையில், அதாவது இன்னும் 13ஆம் தேதி மாறல. இப்போ நமக்கு வந்து நேபாளில் பிரச்சனைகள் வர்றதுக்கும் செவ்வாய் வந்து எங்கே இருக்குது, கண்ணில் இருக்கிறது. இருக்கும்போது இப்போ சித்திரையில் இருக்கும்போது இந்த மாதிரி வார்களில் வர்றது, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது என்பது இதெல்லாம் கூட இந்த செவ்வாய் தான் கொடுக்கும். அதனால தான் இந்த செவ்வாய் மாறும்போதெல்லாம் ஒரு பிரச்சனையை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய் டிரான்சிட்டில் பூகம்பம் நடக்கிறதோ, பிளெயின் கிராஷ் ஆகிறதோ, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த ராசி பொறுத்தவரை, அந்த தன்மை பொறுத்தவரை, எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் பொறுத்து. அது போலவே இண்டிவிஜுவல் ஜாதகத்தில், உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறது, ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் மகத்தில் இருக்கிறது, அவர் ஒரு அரசியல் ஒரு அமைச்சராகக்கூடிய யோக நிலை, ஊரில் ஒரு முக்கியஸ்தராக செயல்படுவார். அந்த செவ்வாய் வந்து ஒரு இதில் இருக்கிறது, அதாவது நம்ம உத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருப்பார். இப்படி மாற்றிவிடும். அதுதான் யோகம் கொடுக்கறது என்பது. யோகம் என்பது கர்மா விதி என்பது எங்கே செயல்படுகிறது என்பது கிரகங்கள் ஆசிரியிக்கின்ற நட்சத்திரத்தை பொறுத்து யோகம் என்பது ஏற்படும். அதனால்தான் ஒரே நீங்கள் கேட்பீங்க இல்லையா, ஒரே நேரத்தில் இப்போ 100 குழந்தை பிறந்திருக்காங்க, 100 குழந்தை எப்படி அப்படின்னு. அந்த 100 குழந்தைகளினுடைய நிர்தாரம் பண்ணுறது என்பது இந்த நட்சத்திரம் எடுத்துக்கொண்ட சாரங்கள் என்பது, பாதங்கள் என்பது, அந்த நட்சத்திரத்தில் சூக்ஷ்ம தன்மைகள், அதனுடைய பரல் பலங்கள், அதனுடைய அதாவது நம்ம ராசி நவாம்சம் முதல் 60 வரை சதுர்சாம்சம் வரை இருக்கின்ற எல்லா நிலைகள், சப்தாம்சம், துவாதசாம்சம், திருஷ்டாம்சம், இந்த மாதிரி சஷ்டாம்சம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கணக்கு போட்டு அந்த வர்க்க பலம் எப்படி வருது அப்படின்றது பொறுத்து தான் பூர்வ கர்மா வந்து அதில் போய் அதாவது சூக்ஷ்மமாக செயல்படும். அப்படி செயல்படும் போது ஒரு கோபுராம்சில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய யோக நிலைகள் அடைவார்கள். அந்த மாதிரி எல்லாம் ஜாதகத்தில் இருக்கும். அதனால எடுப்பிலேயே ஜாதக கட்டத்தில் இப்படி இருக்குதுன்றதுக்காக நம்ம சொல்ல முடியாது. அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற சூக்ஷ்மமான நிலைகளை அறிந்து கொண்டு ஒருத்தருடைய விதியை வந்து பரிபூர்ணமாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். அதனால தான் நீங்கள் வந்து அத்தகையான ஒரு நிலைகள் இருக்கும்போது நமக்கு இப்போ சிம்மராசனங்களை பொறுத்தவரை நல்ல யோக நிலை. இவங்களுக்கு 5 ஆசைகள் நிறைவேறும். என்ன, அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒன்று, சேன புதன், சூரியன் புதன் வந்து நமக்கு 15ஆம் தேதிக்கு மேலே 2 வந்து செப்டம்பர் 15க்கு மேலே புதன் உச்சநிலை அடைகிறார் அல்லவா, அல்லது சூரியன் புதன் வந்துடுது, அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 2வது வந்து உத்தியோகத்தில் உயிர்வினை அதிகமாக பெறுவார்கள். மிகப்பெரிய பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு பிடிக்காத இடத்துல போட்டாங்க, அந்த இடம் மாறினவன் எதிர்பார்க்குறாங்க, உடனே வேலை கிடைச்சிடும், உடனே ப்ரமோஷன் ஆகிடும். புதிய வீடு அல்லது இடம் வாங்கக்கூடிய செவ்வாய் பொதுவாக நான் இருக்கிறதுனால சொல்கிறதுன்னு கிடையாது, இவங்களுக்கு யோகா இருக்குன்னு செவ்வாய். அதனால் எந்த காலகட்டத்தில் ஒரு பூமியாவது பதிவாகும், அவங்க பேரில் ஒரு இடமாவது பதிவாகும், ஒரு வீடாவது கட்டுறதுக்கு உண்டாகின ஒரு முயற்சி என்பது ஆரம்பமாகும். ரொம்ப நாளில் கட்டலாம்னு நினைப்பாங்க, கட்ட முடியாது, லோன் வராது. திடீர்னு ஒரு வாரத்தில் லோன் வந்து கட்டுறதுக்கு உண்டாகின சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி ஆவணி மாதத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டாகின வழி என்பதை காட்டுகிறது அப்படின்றது ஒன்று. 2வது வந்து நீண்ட நாளாக நமக்கு வந்து ஏதோ ஒரு வெளியே நம்ம பிறந்த ஊரில் ஒரு வீடு வாங்கணும், ஏதோ ஒரு இடத்துல வீடு வாங்கணும், வெளில இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க பல வருஷங்களாக. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது எடுத்துக்காட்டும். அது போலவே புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது புதிய முயற்சிகள் இனிதே நடைபெறும். ஆக சிம்மராசி பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சி மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக. ஆக ராசிக்கு யோகா இருக்குன்னு 3ல் மறைஞ்சு போயிருந்து நினைக்க வேண்டாம், 9வது இடத்தை பார்க்குறாரு. ஏன்னா இப்போ செவ்வாய் பார்வைக்கு பலமாக இல்லாவிட்டாலும் தன்னோட சொந்த வீட்டுன்னு பார்க்குறாரு. அதாவது 9வது பார்வை வேறு ஏதாவது வீட்டுன்னு பார்த்தா வராது, தன்னோட சொந்த வீட்டு மேஷத்துன்னு பார்க்கறதுனால எதிர்பாராத
பூமி லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழிலும் நல்ல கொடிக்கட்டி பரக்கூடிய காலம் இந்த 45 நாள் அவங்களுக்கு பொற்காலமாக அமைந்துவிடும். நன்றாக பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சர்வே ஜனா சுகினோ பவன் சுகி பவன்.